கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 3:7, மேத்யூ 3:7. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? இப்போ விசேஷமாக மத்தேயு 2 பேரை குறிப்பிட்டு எழுதுகிறாரு. யாரு? பரிசேயர், சதுசேயர். இந்த பரிசேயர், சதுசேயர் இவங்க யாருன்னா, அந்த நாட்களில் மத தலைவர்கள். அவங்க தான் மதத்தை வழிநடத்தக்கூடியவங்களா, யூத மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவங்களா. பரிசேயர்கள் அப்படின்னு, பரிசேயன் அப்படின்னு சொன்னால் என்ன? பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன் அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களில் மொத்தமாக ஏறக்குறைய ஒரு 6000 பரிசேயர்கள் இருந்தாங்கங்கிறது நம்ம சரித்திரம் புறம் பார்க்குறோம். சதுசேயர்கள் என்பவங்க என்னன்னா, இவங்க அரசியல்வாதியோட சேர்ந்து பண்ணக்கூடியவங்க. அதாவது பரிசேயர்கள் முழுக்க முழுக்க வேத வசனத்தை மாத்திரம் பற்றுக்கொண்டு தங்களை எதுலேயுமே சேர்த்து கொள்ளாதவங்க. ஆனால் சதுசேயர் அப்படி இல்லை, அவங்க ஆளுகை செய்யக்கூடியவங்க. அதனால தான் சதுசேயர் தான் எப்பொழுதுமே பிரதான ஆசாரியராக இருப்பாங்க. இவங்க எப்பயுமே ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு உள்ளவங்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கு ஒருத்தர் ஆகாது. நீங்கள் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுலை விசாரிக்கும் போது அவர் சொல்லிடுவார், உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஐயோ 2 பேரும் சண்டை போட்டுருவாங்க. இவங்க 2 பேருக்கு பிடிக்காது. ஆனால் 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை போட்டு அடிக்கிறதுனா ஒன்றா சேர்ந்துருவாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? இதிலிருந்து அநேகர் இவன்றை ஞானஸ்தானம் பெற வரும்போது அப்போஸ்தலனாகிய யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணுறாரு? அவங்கள வாங்க ஞானஸ்தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக அவர் என்ன சொல்கிறாரு? விரியன் பாம்பு குட்டிகளே, என்ன வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்வதுக்கு உங்களை வகை தேடும். இப்போ அவங்க ஞானஸ்தானம் எடுக்க வந்தது எதுக்காக? வரப்போகிற கோபாக்கினை, தேவனுடைய கோபாக்கினையிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக இவங்க எடுக்க வர்றாங்க. இதை நம்ம எங்கே பார்க்குறோன்னா, எப்படி பார்க்க முடியும்னா, அவர் இருக்கிறது வனாந்தர பகுதி. இந்த வனாந்தர பகுதியில் அக்னி, பயறு, காட்டு தீ வரும்போது என்ன நடைபெறும்னா, இந்த தீ வந்த உடனே இந்த தீயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முதல்ல இந்த காடுகளில் வசிக்கிற பாம்பு குட்டிகள் வேக வேகமாக அந்த அக்னியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வெளியே வரும். எப்படி? பாம்பு, அந்த பாம்பு குட்டி, இந்த விரியன் பாம்பு, வனாந்தரத்தில் இருக்க விரியன் பாம்பு என்ன பண்ணும்? சூடு வந்த உடனே, அக்னி தீப்பிடிச்சு எரிதின உடனே அது என்ன பண்ணும்? வேக வேகமாக அதிலிருந்து தப்பிச்சு கொள்ளணும்னு வெளியே வரும். அதாவது இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வரல. கர்த்தர் வரப்போகிறாரு, நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதிலிருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தப்பித்து கொண்டு வரக்கூடிய, அதுக்காக ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வர்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் தங்களை தப்பித்து கொள்வதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஞானஸ்தானம் பெற வருகிறார்கள். அவங்கள பார்த்து சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் என்ன தப்பிக்கிறதுக்கு பார்க்குறீங்க? சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இந்த சமகாலங்களில் சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, ஐயா நீங்கள் மறிச்சிங்கன்னா எங்கே போவீங்க? பாதாளமா பரலோகமா? ஐயோ நான் பாதாளம் போக விரும்பல. அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்லணும்? இயேசுவே வாரும், நான் என் இருதயத்தில் வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நீ கிறிஸ்தவன் சொல்கிறாங்க. இது எப்படின்னா, இதே மாதிரி தான் இந்த பரிசேயர் சதுசேயர் என்ன, நான் செத்தா எங்கே போகிறதுன்னு பயப்படுறாங்க இல்லையா? அதே மாதிரி கர்த்தர் வந்தாருன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு பயந்து போய் ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ மனம் திரும்பி வரணும். உன்னுடைய இருதயத்தில் ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இருக்கணுமே ஒழிய சும்மா பேருக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. எப்படி? உன்னுடைய மனம் திரும்புதல் ஒரு உள்ளரங்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய சும்மா பேருக்காக இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பரலோகம் போகணுங்கிறதுக்காகவா, இல்லை உண்மையிலேயே நான் பாவி, மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் இயேசு கிறிஸ்துவ வந்தீங்களா? உங்களை சுயசோதனை பண்ணி பாருங்கள். ஏன்னா
ஐயோ! அந்த நாள்ல வந்து நான் போய் அங்க கர்த்தருடைய கரத்துல விழுவது ரொம்ப கொடுமையா இருக்குமே! அதனால தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே! அதனால நான் என்ன காப்பாத்திக்கணும். அதனால எதுக்கும் இந்த சபைக்கு போயிருவோம். எதுக்கும் இந்த சபையில ஒரு ஞானஸ்தானம் எடுத்துருவோம். எதுக்கும் நம்ம வந்து ஒரு காச கட்டி நம்ம வந்து ஒரு மெம்பர் ஆயிருவோம். அப்படிங்கிறதுக்காக வந்தீங்கன்னா, உங்க நிலைமை ஐயோ பரிதாபம். ஏன்னா, இந்த விரியன் பாம்பு குட்டி தப்பிச்சுருவோன்னு சொல்லி அக்கினியில வந்து அக்கினியிலே விழுந்து செத்து போயிரும். அதே மாதிரி தான் இன்றைக்கு அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எப்படி? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, தங்களை உண்மையான முழு மனம் திரும்புதலோடு உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.